ஆவடி விமானப்படை தளத்தில் பணியிலிருந்த ஊழியர் ஒருவர் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் எட்வர்ட். வணக்கம் எட்வர்ட். அந்த ஊழியர் எப்பொழுது இந்த தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார், என்ன காரணத்தால் தற்கொலை செய்து கொண்டார், இது குறித்த விரிவான விவரங்கள்? வணக்கம் கௌதமி. ஆவடியில் மத்திய அரசின் விமான பாதுகாப்பு படையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாவலர் தனக்குத்தானே AK-47 துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவ பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆவடி அடுத்த முத்தாதுப்பேட்டை விமான குடியிருப்பு பகுதியில் வசித்து ஆவடி விமானப்படையில பாதுகாப்பு அலுவலராக பணியாற்றி வருவர் காளிதாஸ். இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். இவர் 8ஆம் எண் கொன்ற பாதுகாப்பு டவர் எனப்படும் அந்த கண்காணிப்பு கோபுரத்தில் பணியாற்றி வந்துள்ளார். வழக்கம் போல பணியில் ஈடுபட்டிருந்த காளிதாஸ் இன்று அதிகாலை வேளையில பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது உயர் ரக AK-47 துப்பாக்கியால் தொண்டையில் தனக்கு நானே சுட்டுக் கொண்டுள்ளார். இதில் 3 குண்டுகள் பாய்ந்து அவர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் மயங்கி உயிரிழந்துள்ளார். இந்த துப்பாக்கியில் சுட்டதில் குண்டு தலையில் தெரிந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில உடனடியாக அங்கு வந்த விமானப்படை அதிகாரிகள் காளிதாஸின் உடலை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள முத்தாப்புதுப்பேட்டை போலீசார் அவரின் மரணத்திற்கு தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி காளிதாஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.